சிம்ம லக்னத்தை பொறுத்தளவில் கடன் அப்படிங்கிறது நண்பர்களால் ஏற்படக்கூடிய கடன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இந்த நண்பர்கள்ங்கிறத விட சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய கடன் அப்படிங்கிறதும் நிறையா இருக்கும். குழந்தைகளுக்காக வாங்கிற பெரிய கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக அதிகமாக ஏற்படும். பையன் தொழில் வைக்கணும்னு ஆசைப்பட்டான், அதற்காக கடனை வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறதும் இங்கே உண்டு. அதே மாதிரி பையனுக்கு ஒரு வசதியான ஒரு குழந்தைக்கு பொண்ணுக்கு வசதியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும், அதற்காக நிறைய நான் சீர் செய்யணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கக்கூடிய நிகழ்வுகளும் இங்கே அதிகமாகவே இருக்குது. அதாவது தகுதிக்கு மீறி நம்ம குழந்தைகளுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறப்போ இது அதுவே அவங்களுக்கு சோதனையை உருவாக்கக்கூடிய ஒரு கடனாகவும் மாறிடுது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? கரெக்ட். இப்போது ஒருத்தர் எனக்கு பேசினார், இது ரியலாக ஜாதகமாக வந்தது. தன்னுடைய பையனை வெளிநாடு அனுப்பணும்னு சொல்லி படிக்க வைக்கிறேன் அது இதுன்னு பண்ணிட்டு அந்த பையன் வெளிநாடும் போயிட்டார். படிப்பு செலவெல்லாம் இவர் எடுத்துக்கிட்டார். இப்போ ஆனால் புலம்பிக்கிட்டே இருக்காரு, என் பையன் என்னை கவனிக்கவே இல்லை, என்னை பொறுப்பே இல்லை அவனுக்கு. நான் கேட்டேன், இது ஆசைப்பட்டது யாரு? பையனா அப்பாவா? இந்த பையனுக்காக ஆசைப்பட்டது அப்பா. பையன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். அப்புறம் நீங்க ஏன் நான் கடன் ஆகும்னு தெரிஞ்சுதானே பண்ணேன். பையன் திருப்பி தருவான்னு எதிர்பார்க்கறது இங்க தப்பு. தப்பு. கண்டிப்பா அவசியம் இல்லை. உங்க கெப்பாசிட்டி என்னவோ அதை செய்யணும். உங்க தகுதிக்கு மீறி செஞ்சீங்கன்னா அதோடைய கான்சிக்வன்சஸும் நம்ம ஃபேஸ் பண்ண நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம முடியாத விஷயத்த செய்யறேன்னு ஆசைப்பட்டு இந்த ஆசைக்காக பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்துக்கிட்டு அதனுடைய விளைவுகளை பையன் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ குறை சொல்றதுல எந்த நியாயமும் இல்லை. இந்த இடத்துல அப்படிதான் அமைப்பு இருக்கும். குழந்தைகளால் ஏமாற்றமும் பெருங்கடனும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கட்டாயமாக இருக்குது.